வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் நீங்கள் ட்ரேட் பண்ணுற பிகினராக இருந்தால் இதை விட உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இது வந்துட்டு விவேப் பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிஃப்டி முதல்ல ஓப்பன் ஆனதுமே பாசிட்டிவ், அதாவது புல்லிஷ் சைடில் ஓப்பன் ஆகிருக்கு. பட் நிஃப்டியால் விவேப் லைனை வந்துட்டு பிரேக் பண்ணி மேலே போக முடியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்த்திங்கன்னா உடனே நிஃப்டியில் வந்துட்டு ஒரு பேரிஷ் கேண்டில், ஸ்ட்ராங்கான பேரிஷ் கேண்டில் க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கேண்டிலில் வந்துட்டு விவேப்பை விட்டு பேரிஷ் சைடில் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ திரும்பவும் கொஞ்சம் ரிட்ரேஸ் ஆகிட்டு அந்த விவேப் லைனில் ரீடெஸ்ட், ஸ்ட்ராங்கான ரீடெஸ்ட் ஆச்சுன்னா நம்ம இங்கேருந்து ஷார்ட் பண்ணலாம். ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக ஒரு பேரிஷ் ரீட்ரேஸ்மெண்ட், ஒரு ரீடெஸ்ட் நடந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் ஷார்ட் பண்ண போகிறேன். அதாவது புட் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணலாம். ஸோ இதில் ரொம்ப இந்த ஸ்ட்ராட்டஜியில் முக்கியம் பார்த்திங்கன்னா நம்ம 1:2 மினிமம் நம்ம ரிஸ்க் ரிவார்டு வைக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம வந்துட்டு லாங் டேர்மில் நம்ம வந்துட்டு ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். ஏன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியோட வின் ரேட் பார்த்திங்கன்னா 50 to 60% கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் 1:2 ரிஸ்க் டு ரிவார்டு வச்சிங்கன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட்டாக இருக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விவேப் லைன் ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி அழகாக ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ப்ராஃபிட் வந்துட்டு ஹிட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி நீங்களும் நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணி ஈஸியாக ப்ராஃபிட்டபுளாக ஆகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.